Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக் கணிதம் என்ஜினில் எக்ஸசைஸ் செட் 5.1 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெசன்ஸோட எக்ஸசைஸஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல டிரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஏபி 5 சென்டிமீட்டர் ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏபி வந்து 5 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணணும். ஸோ ஏபி வந்து 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ 70 டிகிரி ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி. இந்த யூனிட்ல முதல்ல ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டு draw the circumcircle of the triangle ABC. circumcircle இந்த triangle உள்ள வர்ற மாதிரி நம்ம இதை சுத்தி ஒரு சர்க்கிள் வரையணும். அதுக்கு முதல்ல சர்க்கம் சென்டரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சர்க்கிள் வரையணும். அது எப்படி வரையலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சென்டர் உள்ள வருதா வெளியில வருதா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு பேசிக் என்னன்னா சர்க்கம் சென்டர் அப்படின்றது ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு உள்ளதான் வரும், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் வெளியில வரும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கரெக்டா அந்த ஹைபார்டினஸோட மிட் பாயிண்ட்ல வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண சொல்றாங்கன்னா டயக்ராம் வரைஞ்சு செக் பண்ணி சொல்லுங்க, இன்சைடா அவுட் சைடான்னு கேட்டிருக்காங்க. இதை டிரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏபிக்கு 5 சென்டிமீட்டர் ஸ்கேல்ல 0ல ஒரு டாட் வைங்க, அப்புறம் 5ல ஒரு டாட் வைங்க, வச்சுட்டு அதுக்கப்புறமா லைன் போடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பென்சில் அந்த 5 வந்தோடனே ஸ்டாப் ஆயிடும். அப்போ எக்ஸாக்டா நமக்கு அந்த 5 சென்டிமீட்டர் கிடைச்சிடும். ஸோ இது நம்மளோட ஏ, இது நம்மளோட பி, இது வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரஃப் டயக்ராம் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருந்தோம். ஆங்கிள் ஏல இருந்து 70 டிகிரி வரையணும், ஆங்கிள் பில இருந்து 60 டிகிரி வரையணும். ஓகே, ட்ரா பண்ணிடலாம். ஸோ உங்களோட ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஆங்கிள் ஏல இருந்து 70 டிகிரி ட்ரா பண்ண போகிறோம். ப்ரொடக்டரை எடுத்து ப்ரொடக்டரோட இந்த சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட் இதை தான் இந்த ஏன்ற பாயிண்ட்ல வந்து இப்படி பிளேஸ் பண்ணணும். இந்த ப்ரொடக்டரோட இந்த பேஸ் லைன் இருக்குல்ல, இந்த பேஸ் லைனும் நீங்க வரைஞ்சிருக்க பென்சில் லைனும் கரெக்டா மேல கோயின்சைட் ஆகுற மாதிரி இப்படி வைங்க. கீழே இந்த லைன் கரெக்டா இந்த 0ல போற மாதிரி பிளேஸ் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கூட நகர்ந்து இருக்க கூடாது. இந்த 0 இப்படி கரெக்டா பென்சில் லைன்ல போற மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏல சென்டர் இங்க வந்திருக்கு. இப்போ ஏல இருந்து 70 டிகிரினா இப்போ நம்மளோட பென்சில் லைன் இந்த பக்கம் தானே போயிருக்கு, கீழே இருக்க பென்சில் லைன் பாருங்க இங்கே தானே போயிருக்கு. எங்க பென்சில் லைன் போயிருக்கோ அதுதான் உங்களோட 0. இந்த 0ல பென்சில் லைன் போகல, இந்த பக்கம் தானே 0ல தானே பென்சில் லைன் போயிருக்கு. அப்போ இதை 0வா எடுத்துட்டு 70 கண்டுபிடிக்கணும். இப்போ 0க்கு அப்புறம் 10, 20, 30, 40, 60, இங்கே 70 வந்திருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட 70. 70க்கு நேரம் இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். ஸோ இதான் 70 டிகிரி டாட் வச்சாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அப்புறம் நம்ம வரைஞ்ச இந்த டாட் 70 டிகிரியோட டாட் உங்க ரெண்டு பேரையும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ வந்து 70 டிகிரி ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பி, அதே ப்ராடக்ட்ல இங்கே சென்டர்ல பிஏ எடுத்துட்டு வந்து இப்படி பியில் வச்சிட்டோம்னா இந்த பக்கம் பென்சில் லைன் வருது. பென்சில் லைன் எந்த பக்கம் வருதோ அதுதான் நம்மளோட 0. இப்போ 0 வெளியில வருது பாருங்க. நிறைய பேருக்கு ப்ராடக்ட் உள்ள பார்க்கணுமா வெளியே பார்க்கணுமான்னு டவுட்டு. அது நம்மளோட சென்டரை பொறுத்து தான். இப்போ பி சென்டரை வச்சு பியில் 60 டிகிரி வரையணும் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிருக்க பென்சில் லைன் இந்த பக்கம் போகும். அப்போ 0 இந்த 0ல தானே பென்சில் லைன் போயிருக்கு. அப்போ இதுதான் 0வா நீங்கள் அசியூம் பண்ணணும். ஸோ 0ல இருந்து தான் இப்படி கவுண்ட் பண்ணிட்டே வரணும். நம்மளுக்கு 60 டிகிரி கேட்டிருந்தாங்க பியில். ஸோ பியோட 60 இங்கே இருக்கு, இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். ஸோ டாட் வச்சாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இந்த 60 டிகிரிக்கு நீங்கள் டாட் வச்சிங்க இல்லையா, இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரையாங்கிளை மீட் பண்ண வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா நமக்கு இந்த 3 யூனிட் தான் டயக்ராமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 70, 60, ஏபி வந்து 5. இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், சீன்னு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டாங்க, ட்ரா த சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் ஏபிசி. சர்க்கம் சர்க்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல சர்க்கம் சென்டரை கண்டுபிடிக்கணும். சர்க்கம் சென்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 3 சைடுக்கும் பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். 3 சைடோட பர்பண்டிகுலர் பைசெக்டரும் எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுதோ அதுதான் நம்மளோட சர்க்கம் சென்டர். அதை வரைகிறதுக்கு முதல்ல காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ்ல இப்போ இந்த ஏபிக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரணும். இதுக்கு பாதிக்கு மேலே எனி ஃபேவரபிள் மெஷர்னு சொல்லுவோம். இதை பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து இப்படி மேலே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த லைனுக்கு இப்படி கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க. மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் திருப்பி ஏக்கு எடுத்துட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கீங்களா அந்த ஆர்க்குக்கு மேலே இன்னொரு ஆர்க்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கட் பண்ணியாச்சு. இப்படி கட் பண்ணப்போ அந்த ரெண்டு ஆர்க்கோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, இங்கே ஒரு பாயிண்ட் மீட் பண்ணியிருக்கு, இங்கேயும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்டையும் இங்கே மேலே கிடைச்ச இந்த பாயிண்ட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி. ஏபியோட பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சாச்சு. இப்போ பிசிக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரையணும் அப்படின்னா பில இருந்து பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்துக்கோங்க. இப்படி பாதிக்கு மேலே மெஷர் எடுத்து இந்த பிசின்ற லைனுக்கு கீழே ஒரு ஆர்க், மேலே ஒரு ஆர்க், அதே மெஷரை மாற்றாம சில இருந்து நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க ஆர்க்கு இப்படி கட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்க் இப்படி வரைஞ்சிருங்க. இங்கே வரைஞ்சாச்சா?
இப்ப இவங்க 2 பேரையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இவங்க 2 பேரையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு டாட் இருக்கு, இங்க ஒரு டாட் இருக்கு. இவங்க 2 பேரையும் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட பிசியோட பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ இதே மாதிரி ஏசிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சாலும் இதே பாயிண்ட் வழியா தான் வரும். ஸோ இப்போ இதே மாதிரி ஏசில இருந்தும் நம்ம வந்து ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இப்படி கீழே ஒரு ஆர்க், மேலே ஒரு ஆர்க். அதே மெஷரை மாத்தாம கீழே இருந்து ஆர்க் ஒரு மேல இருந்து ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணும். ஸோ ஏல இருந்து இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா கட் ஆகலைன்னா திருப்பியும் இந்த சீல இருந்து நீங்க வரைஞ்ச ஆர்க் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ண வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ண அந்த 2 ஆர்க்கையும் வந்து என்ன பண்ணணும், இப்படி மீட் பண்ணிடலாம். ஸோ இங்க ஒரு டாட் இருக்கு, இங்க ஒரு டாட் இருக்கு பாருங்க. ஸோ 3 சைடோட பர்பெண்டிகுலர் பைசெக்டரை இப்படி ட்ரா பண்ணிட்டோம்னா 3 பேரும் ஒரு பாயிண்ட் வழியா கிராஸ் ஆயிருப்பாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்க்கம் சென்டர்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை நம்ம ஓன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஓல வந்து காம்பஸோட நீடில் வச்சுக்கோங்க. ஏபிசி இதுல எதுல வேணாலும் நீங்க பென்சில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஏல வந்து பென்சில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளோட ரேடியஸ். இதுதான் நம்மளோட ரேடியஸ். ஏன்னா சர்க்கம் சர்க்கிள் அப்படின்றது சர்க்கிளோட அந்த 3 வேர்டெக்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகும். அதுதான் வந்து சர்க்கம் சர்க்கிள்னு சொல்றது. நான் இப்போ ஏல வந்து பென்சில் வச்சுக்கிட்டேன். இதுல இருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போறேன். அப்படியே ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிருங்க. சர்க்கிள் வந்து ஏபிசி வழியா எக்ஸாக்டா போயிடும். இந்த சென்டர் இன்சைட் ஆர் அவுட் சைட் த ட்ரையாங்கிள்னு கேள்வியில கேட்டிருந்தாங்க. சென்டர் இஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள் தான். ரீசன் என்ன அப்படின்னா சின்ஸ் ஏபிசி இஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் 70, இந்த ஆங்கிள் 60, இந்த ஆங்கிள் வந்து 50 இருக்கும். இதை நீங்க ப்ராடக்ட்லயும் செக் பண்ணலாம். இல்ல ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 தானே வரும். ஸோ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி 180ல மைனஸ் பண்ணி சொல்லலாம். இது ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து ட்ரையாங்கிளுக்கு உள்ள லைஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் நம்மளோட ரிசல்ட். ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எழுதுங்க. ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன வரைஞ்சோம் டயக்ராம்ல, டிரா ஏ லைன் செக்மெண்ட் ஏபி 5 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணோம். அட் ஏ இஸ் அ சென்டரா வச்சு கன்ஸ்ட்ரக்ட் ஆங்கிள் ஏ 70 டிகிரி. பிஏ பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங் கான்ஸ்டன்டா வச்சு அதுல இருந்து நம்ம வரைஞ்ச ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ ஏல இருந்து ஒரு லைன், அப்புறம் இந்த பில இருந்து லைன் வரைஞ்சு அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சோம். அந்த மீட் பண்ண அந்த ரேஸ் தான் வந்து சீன்னு சொன்னோம். இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டிரா ஏ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி, அதே மாதிரி பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் பிசி, அதே மாதிரி சிஏ 3 பேரும் வரைஞ்சிட்டோம். ஸோ இவங்க 3 பேரும் மீட் பண்ற பாயிண்ட் தான் ஓ. அதுதான் நம்மளோட சர்க்கம் சென்டர். ஸோ ஓல இருந்து ஏவை வந்து ரேடியஸா எடுத்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம். தட் இஸ் அ சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு கிடைச்சது. ஸோ இதான் ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். Question number 2 பார்க்கலாம். Draw triangle ABC with AB 5 cm. So AB வந்து ஒரு 5 cm நம்ம draw பண்ணோம். angle A ல இருந்து 100 டிகிரி. இப்போ A ல இருந்து 90 வந்து L ஷேப் வரும் கரெக்டா. அப்போ 90 விட கொஞ்சம் பெருசா போனால L விட கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன் 100 டிகிரி. AC வந்து 4 cm வரணும். இது ரஃப் டயக்ராம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு ஃபேட் டயக்ராம் வரைய போறோம். இப்போ முதல்ல ஏபிக்கு 5 cm. ஸோ இங்க AB 5 cm. 5 cm வரையறதுக்கு 0ல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த 5ல ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி லைன் போடுங்க. அப்போ பென்சில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ AB 5 cm ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது A, இது B, இது வந்து 5 cm. அதுக்கப்புறம் ஆங்கிள் ஏல வந்து 100 டிகிரி வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 100 டிகிரி ட்ரா பண்ணிக்கலாம். ப்ரொடக்டரோட சென்டரை ஏல வைங்க. வச்சுட்டு இந்த கீழே வர்ற இந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல பென்சில் என்னது இந்த 0 வழியாக போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே பென்சில் லைன் போயிருக்கோ அதான் உங்களோட 0. 0லேருந்து கவுண்ட் பண்ணிட்டே வரணும். 0, 10, 20 உள்ளே வர 0 தான் வந்திருக்கு பென்சில் லைன் மேலே. இந்த 0 பென்சில் லைன் மேலே வரல. ஏன்னா இந்த பக்கம் நம்ம பென்சில் லைன் போகல, அதனால இந்த 0 எடுக்கிறோம். ஸோ 0லேருந்து இப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா 100 வந்து இங்கே வரும். ஸோ இந்த 100ல் இங்கே டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சுட்டு இவங்க 2 பேரையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நம்மளோட 100 டிகிரி ஆங்கிள். ஸோ 100 டிகிரி ட்ரா பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டினில் ஏலேருந்து சிக்கு 4 சென்டிமீட்டர்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட காம்பஸ் எடுத்துகிட்டு காம்பஸில் 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி காம்பஸில் 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு ஏலேருந்து சிக்கு வந்து 4 சென்டிமீட்டர்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்களே. இப்போ ஏல வந்து காம்பஸ் வச்சுட்டு இங்கே 4 சென்டிமீட்டரில் இப்படி ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். ஸோ அதான் நம்மளோட சி. ஸோ சியை கண்டுபிடிச்சாச்சு. சியும் பியும் நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பியும் நம்ம இங்கே கட் பண்ணியிருக்க சின்ற மெஷரையும் முதல்ல எப்பவுமே ஸ்கேல் வச்சுட்டு
ஸ்கேலுக்கு மேல இந்த டாட் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைன் போடுங்க. கரெக்ட்டா வரும் ஃபிகர். இதான் உங்களோட சி. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கேள்வியில அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ட்ரா சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிளோட சர்க்கிள கேட்டிருக்காங்க. முதல்ல சர்க்கம் சென்டரை ட்ரா பண்ணணும். சர்க்கம் சென்டரை ட்ரா பண்றதுக்கு எல்லா சைடுக்கும் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். முதல்ல ஏபிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சிக்கலாம். பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா காம்பஸ் எடுத்து பாதிக்கு மேல மெஷர்மெண்ட் எடுங்க. இதுல மெஷர்மெண்ட் எடுத்து ஏபிக்கு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஸோ அதே மெஷரை மாத்தாம ஏல இருந்து மேல ஒரு ஆர்க், அதே மெஷர்மெண்ட்ல ஆல்ரெடி இங்க கீழே கட் பண்ணியிருக்கோம்ல, அங்க ஒரு ஆர்க் இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி. இப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் பிசியை ட்ரா பண்ணோம். ஸோ பில இருந்து சி ஒரு பாதிக்கு மேல அளவு எடுத்துக்கோங்க, ஒரு முக்கால்வாசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பிசிக்கு கீழே ஒரு ஆர்க், மேல ஒரு ஆர்க். அதே மெஷரை மாத்தாம சில இருந்தும் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க இந்த ஆர்க்கை கட் பண்ற மாதிரி இப்படி கட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க ஆர்க்கை இப்படி கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணோம். அதுதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் பிசி. இங்க ஒரு ஆர்க் கிடைச்சிருக்கு, இங்க ஒரு ஆர்க் மீட்டிங் இருக்கு. இப்போ வரைஞ்சோம்ல, இந்த ஆர்க்ஸை ஜாயின் பண்ற மாதிரி இப்படி வரைஞ்சுக்கணும். ஸோ இவங்க மீட் பண்ற பாயிண்ட் பாருங்க வெளியில வருது. இப்போ இந்த தேர்ட் ஏசிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுவும் அதே பாயிண்ட் வழியா தான் வரும். இந்த ஆங்கிள் 100 டிகிரின்றது அப்டியூஸ் ஆங்கிள் தானே. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால தான் சர்க்கம் சென்டர் ட்ரையாங்கிளை விட்டு வெளியில வந்து நமக்கு லை ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏசியில பாதிக்கு மேல ஒரு அளவு எடுத்துட்டு மேல ஒரு ஆர்க், இன்னும் கூட கொஞ்சம் பெருசா எடுத்துக்கலாம். மேல ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். இதே மெஷர்மெண்ட்டை மாத்தாம சில இருந்தும் மேல ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணும். ஸோ இது நம்மளோட சின்ற பாயிண்ட். அதே மெஷர்மெண்ட்ல இங்க ஒரு ஆர்க் வருது, ஸோ இங்க ஒரு ஆர்க் வருது. இப்படி கட் பண்ணியாச்சு. இவங்க ரெண்டு பேரையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் நம்மளோட ஏசின்ற லைன். ஸோ இங்க ஒரு ஆர்க் கனெக்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு ஆர்க் கனெக்ட் ஆயிருக்கு. வச்சுட்டு மூணு பேரும் ஒரே பாயிண்ட் வழியா தான் போயிருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட சர்க்கம் சென்டர் ஓ. இந்த சர்க்கம் சென்டர்ல இருந்து நம்ம சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா கரெக்டா 3 வேர்டெக்ஸ் வழியாவும் பாஸ் ஆயிடும். நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னா இந்த 3 பேரோட பாசிங் பாயிண்ட் வழியா பாருங்களேன், நான் ஏல வந்து பென்சில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபிசி எங்க வேணாலும் வைக்கலாம், எல்லாமே ஒரே லென்த்ல தான் இருக்கும். ஏ இங்க பாருங்க, சியும் மீட் பண்ணும். அதே மெஷர்மெண்ட்ல பியும் டெஃபினட்டா மீட் பண்ணுது பாருங்க, கரெக்டா இருக்கு. ஸோ இதை வச்சு இப்போ சர்க்கிள் போட்டுடலாம். ஸோ இங்க ஓல காம்பஸ் வச்சுட்டு ஏல பென்சில், பில பென்சில், சில ஏதாவது ஒரு பக்கம் பென்சில் வச்சு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஆங்கிள் ஏ வந்து 100 டிகிரியா இருக்கிறதுனால ஏபிசி ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சர்க்கம் சென்டர் ஆல்வேஸ் லைஸ் அவுட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிளா தான் இருக்கும். பாருங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில தான் ஓ வந்து லைஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் நம்ம ரிசல்ட்டா எழுதணும். ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டியது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ட்ரா த லைன் செக்மெண்ட் ஆஃப் ஏபிக்கு 5 சென்டிமீட்டர். ஸோ அட் பாயிண்ட் ஏ கன்ஸ்ட்ரக்ட் ஆங்கிள் ஏ வந்து 100 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏல இருந்து சிக்கு 4 சென்டிமீட்டர் நம்ம ஆர் கட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை எழுதிக்கோங்க, இது வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ ஏசி 4 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பிஎன்சி, பியும் சியும் ஜாயின் பண்ணோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் ட்ரா த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி, draw the perpendicular bisector of BC. அதே மாதிரி ஏசிக்கும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா these bisectors meet at the point O. 3 பைசெக்டரும் ஓன்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. இதுதான் நம்மளோட சர்க்கம் சென்டர். ஸோ ஓவர் சென்டரா வச்சுட்டு ஓஏவை ரேடியஸா வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் a required circum circle அப்படின்னு எழுதி ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.